நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். நம்மிடையே பல காலங்களாக இருந்து வந்த நாட்டுப்புற வைத்தியர்கள் என்று சொல்லக்கூடிய சித்த வைத்தியர்கள் இப்போது குறைந்து போனதால் நாட்டு மருந்துகளை பற்றிய விஷயங்களும் மறைந்து வருகின்றன. முன்பெல்லாம் பாம்பு கடியை பற்றி அவ்வளவாக பயப்பட மாட்டார்கள். கடித்த பாம்பு எது என்று தெரிந்து கொண்டால் எளிதாக வைத்தியம் பார்த்து பிழைத்து கொள்ளலாம் என்று உறுதியாக நம்புவார்கள். அப்படி பாம்பு கடித்தவர்களை மட்டுமில்லாமல் விஷப்பூச்சிகளால் கடிப்பட்டவர்களையும் தனது சித்த வைத்திய முறையில் அனைவரையும் காப்பாற்றி வந்திருக்கிறார் சித்த வைத்தியரான குப்பண்ணசாமி. அவர் இறந்து சுமார் 250 வருடங்கள் கடந்த பின்னும் பாம்பு கடித்த மக்களை தற்போது காப்பாற்றி வருவதாக நம்பப்படும் குப்பண்ணசுவாமியின் ஆலயத்தில் நடைபெறும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களும், அதனைத் தொடர்ந்து மழையை உண்டாக்கும் பாடல்கள் கொண்ட அதிசய ஓலைச்சுவடியை பற்றித்தான் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பாம்பு விஷத்தையே போக்கும் சித்த வைத்திய சித்தர் குப்பண்ணசாமி. நெடுநாள் வாழ தேவர்கள் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு புறமாக நின்று மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள். முடிவில் அமிர்தமும் விஷமும் சேர்ந்தே தோன்றியது. விஷத்தை சிவபெருமான் பருகிவிட்டு அமுதத்தை அனைவருக்கும் கொடுத்தார் என்பது புராணத்தின் வரலாறு. இதனால் சிவபெருமானுக்கு விமுண்டவாயன் என்றொரு பெயரும் உண்டு. இதனால் சிவபெருமானுக்கு விஷமுண்டவாயன் என்றொரு பெயரும் உண்டு. சிவனை போன்று விஷத்தையே வீரியமில்லாமல் மாற்றும் மகிமை கொண்ட சித்தர்களும் நமது பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். சாகாவரம் பெற்றவர்கள் சித்தர்கள். அத்தகைய சித்தர்கள் வாழ்ந்த காலங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இருந்தாலும் இன்னும் அவர்கள் செய்யும் சில சித்து வேலைகளை நாம் காணும் பொழுது விசித்திரம், விந்தை, வேடிக்கை அல்ல, வியப்பு நம்மை சூழ்ந்து கொள்ளத்தான் செய்கிறது. அத்தகைய ஆச்சரியத்தின் உச்சத்தின் ஒரு தேடல். சித்தர் வாழ்ந்து மறைந்திருக்கலாம் அல்லது வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம். நேயர்களே, சித்த வைத்தியம் பார்த்திருந்த சித்தரின் ஆலயம் ஈரோடு மாவட்டம் 60 வேலம்பாளையம் கிராமம் தூக்காச்சி என்ற இடத்தில் அமைய பெற்றிருக்கிறது. எத்தனையோ இக்கட்டான இடங்களுக்கு சென்று ரசனையோடு படம் பிடித்து வந்த எங்களது நம்பினால் நம்புங்கள் குழு விடை தேடி சித்த வைத்திய சித்தரின் ஆலயம் செல்ல பலமுறை சிந்தித்து பயத்துடனே தான் பயணித்தோம். காரணம் பாம்பு. பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்கிறார்கள். பாம்பு கடித்து பிழைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன், பாம்பு கடிக்காமல் பயத்தில் இறந்தவர்களும் இருக்கிறார்கள். பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்பது நிதர்சனமே. பாம்புகளின் உருவங்களை வேண்டுதலுக்காக சிலைகளை வைத்து வணங்கும் ஆச்சரியம். நாகங்களின் சிலைகள் விதவிதமாக இருக்க மையத்தில்
நாகராஜாவின் சிலையும் விக்கிரகமாக இருக்க அதன் முன்னே இடதுகால் புடைக்கால் போட்டும் வலதுகால் மண்டியிட்டபடியும் விசித்திரமாக அமர்ந்திருக்கிறார் சித்த வைத்திய சித்தர் குப்பண்ணசாமி. மிரட்டும் கண்களும் மீசையும் தலைப்பாகையுடனும் அவர் அமர்ந்திருந்த காட்சியை கண்டு பாம்புகள் என்ன விஷமே விலகி போய் விடுகிறதென்றால் அது நிஜமே. ஊரின் ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ள அந்த குப்பண்ணசாமியின் கோயிலுக்குள் சென்று நாம் படம் பிடிப்பதற்காக நாகதேவதைகளை படம் எடுத்துக் கொண்டிருந்த நேரம் ஒரு பெண் வேகமாக தன்னுள் ஏதோ பெரிய ரகசியத்தை மறைத்து வைத்தவரை போன்று கோயிலை நோக்கி நடந்து வந்தார். அந்த சமயம் ஏதோ ஒரு வேலையாக இருந்த பூசாரி அவரை பார்த்தார். எந்தவித பயமோ பதட்டமோ இன்றி அவர் சாதாரணமாக அந்த பெண்ணிடம் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன என்பதை விசாரித்த நாங்கள் பயத்தில் உறைந்து நின்றோம். அந்த பெண்மணியை பாம்பு கடித்திருக்கிறது என்பதை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஒரு மனிதரை பாம்பு கடித்தால் சில நிமிடங்களில் விஷம் இரத்தத்தில் பரவி இறந்து விடுவார்கள். ஆனால் தனக்கு பாம்புதானே கடித்தது, நமது குப்பண்ணசாமி பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை தேடி வந்திருக்கிறார் இந்த பெண். தனது உயிரை துச்சமென நினைத்து மருத்துவரிடத்தில் செல்லாமல் குப்பண்ண சுவாமியே கதி என நினைத்து வந்திருக்கும் இந்த பெண் மட்டுமல்ல, இவரை போன்றே வயலில் புல்லை புடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னை பாம்பு தீண்டியதாக எந்தவித பதட்டமும் இல்லாமல் நம்மிடம் பேசுகிறார் இந்த பெண்மணி. மயக்க மாதிரி கிருகிருப்பா வந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் தொடப்படாது அப்படின்னாங்க. நேராக கோயிலுக்கு போக சொன்னாங்க, கொப்பையன் கோயிலுக்கு. அப்புறம் உடனே துணியால் கட்ட சொன்னாங்க. இந்த விரல் மட்டும் இதோடு போட்டு கட்டிட்டு நேராக வண்டி எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் நானும் வந்துட்டேங்க. இங்கே வந்து கோயிலுக்கு வந்ததையுமே தண்ணி ஒரு சும்மாந்து வச்சுட்டு பூசாரி வேப்பிலை கொண்டுட்டு வந்தாங்க. வேப்பிலை கொண்டுட்டு வந்து பூசை ஒன்றாப்பில் தண்ணீர் இட்டுக்கிட்டு சாமிக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. வேப்பந்தலை விசை இறங்க இறங்க தலை உடச்சி வைக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் முழிச்சிருக்கு சொன்னாங்க. இவர்கள் மட்டுமல்ல, உயிரை மீட்டுத் தருவார் குப்பண்ணசாமி என நம்பிக்கையுடன் இன்னொரு மூதாட்டியும் என்னை பாம்பு கடித்ததும் நிறைய தண்ணீர் குடிக்கச் சொன்னார்கள். அதன் பிறகு தூக்காச்சி குப்பண்ணசாமி கிட்ட போ என்றார்கள். அதனால் வந்தேன் என்கிறார் சிறிதும் சலனமில்லாமல். தோள்பட்டையெல்லாம் தாசோடு ஆகிடுதில்ல, இங்கே அடித்து தோள்பட்டையெல்லாம் தூக்கவே முடியல. குப்பையை நீ எப்படி விட்டாலும் சரி, நான் ஆத்திரிக்கு மட்டும் போக மாட்டேன். இங்கேயே நீ கொண்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் அண்ணனை நம்பித்தானே வந்து கோந்துருக்கிறேன். ஏன் எனக்கு நல்லது பண்ணிடணும், ஆத்திரிக்கெல்லாம் நான் போக மாட்டேன், ஒன்றும் மாட்டேன் அப்படின்னு வந்து கோந்துக்கிட்டு அப்புறம் இது வரைக்கும் தோள்பட்டையெல்லாம் நல்லா வீங்கி வரும்போது எனக்கு ஒரு சந்தேகம். தோள்பட்டை வீங்கினது தலைக்கு வந்துட்டால் நாம் செத்து போயிடுவோம், நாம் பழைக்க மாட்டோம் அப்படின்படி. அப்புறம் எங்கள் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பிள்ளை வந்து அப்புறம் சாமியை கும்பிட்டா கிடப்பாங்க வச்சிருக்கோம். தூக்காச்சி குப்பண்ணசாமி நம்மை பாம்பின் விஷத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பார் என நம்பிக்கையுடன் காத்திருந்ததை பார்த்து ஆச்சரியம் அடைந்தோம். என்ன நடக்கப் போகிறது? குப்பண்ணசாமி விஷத்தை என்ன செய்ய போகிறார்? எதிரே கோயிலெங்கும் படம் பிடித்து நிற்கும் நாகதேவதைகளின் சிலைகள். எங்களுக்கு பயம் கூடிக்கொண்டே சென்றது. 3 பெண்களின் உயிர் என்ன ஆனது? நாங்கள் இன்றைக்கு பாம்பு கடித்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் கூட பாம்பு கடி மருந்துகளின் பற்றாக்குறையால் காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் குப்பண்ணசாமியின் ஆலயத்திற்கு பாம்பு கடியுடன் வரும் மக்களை குப்பண்ணசாமி எப்போதும் கைவிட்டதில்லை என்று அனைவரையும் காப்பாற்றி வருகிறார் என்றும் முழுமையாக நம்புகிறார்கள் மக்கள். உயிரை சாமியின் காலடியில் போட்டுவிட்டு பாம்பின் விஷத்துடன்
பயமில்லாமல் காத்திருக்கும் 3 பெண்கள். இந்த 3 பெண்களின் உயிரை காப்பாற்றுவாரா தூக்காச்சி குப்பண்ணசாமி? இவர்களை போன்றே சுற்றுப்புற 5 கிராம மக்களும் பாம்பு கடித்தால் நம்மை காக்க சித்த வைத்தியர் குப்பண்ணசாமி இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் வாழ்கிறார்கள். யார் இந்த குப்பண்ணசாமி என்பதை அறிய முற்பட்டோம். ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது 60 வேலம்பாளையம் கிராமம். அங்கு தூக்காச்சி என்னும் பகுதியில் அமைந்திருக்கிறது சித்தர் கோயில். ஏறக்குறைய 18ஆம் நூற்றாண்டு காலம் என யூகிக்கலாம். திப்பு சுல்தானின் படைத்தளபதியின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார் குப்பண்ணசாமி. சித்தர் உயிர் பிச்சை கொடுக்க மனம் மாறிய தளபதி தன்னுடைய பதவியையும் வாழ்க்கையையும் தியாகம் செய்துவிட்டு கடைசி வரை குப்பண்ணசாமியின் சீடனாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இதுபோன்று சித்த வைத்திய சித்தரின் மகிமைகள் இன்னும் நீண்டு கொண்டே போகிறது. இத்தகைய பேறு பெற்ற இந்த சித்தரின் கோயிலில் பாம்பு கடித்ததாக வந்த பெண்கள் எப்படி அந்த விஷத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள் என்பதை கவனமாக பார்க்க துவங்கினோம். செம்பு பாத்திரத்தில் எடுத்து வரப்பட்ட இந்த ஆலயத்தில் மிக முக்கியமான ஒன்றாகவும் விஷத்தை போக்கக்கூடிய சக்தி படைத்ததாகவும் கருதப்படும் தீர்த்தவாதி கிணற்று தண்ணீரில் 2 வேப்பிலை கொத்துகளை வைத்து மூலவராக காட்சி தரும் குப்பண்ணசாமியிடம் வைத்து வேண்டி அர்ச்சனை செய்த பின்பு அதை பாம்பு தீண்டியவர்களை குடிக்க வைக்கிறார்கள். அதன் பிறகு குப்பண்ணசாமியிடம் வைத்த விபூதியை பூசிக்கொள்ளச் செய்கிறார்கள். 3 பெண்களுமே விஷம் காணாமல் போனதாக கூறினார்கள். இதுபோன்று இங்கு வரும் பக்தர்கள் பலர் தாங்கள் குப்பண்ணசாமியால் உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறி நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார்கள். தங்களுக்கு எந்தவித ஜந்துக்களால் ஆபத்துக்கள் ஏற்பட்டு உயிர் பிழைத்தார்களோ அந்த உயிரினத்தின் சிலைகளை இந்த கோயிலில் சிலையாக வைத்து வணங்கிவிட்டு செல்கிறார்கள் பக்தர்கள். பூரான் கடித்து உயிர் பிழைத்தால் பூரானுக்கு சிலையும், தேள் கடித்து அதன் விஷத்தில் மீண்டிருந்தால் தேளுக்கு தகட்டினால் உருவம் செய்தும், நாகங்கள் விஷத்தில் இருந்து மீண்டவர்கள் நாகங்களுக்கு சிலை வைத்து அதன் மேல் காசுகளை பதித்தும் வணங்கிச் செல்கிறார்கள். குழந்தைகள் கொடிய விஷத்திலிருந்து காப்பாற்றப்பட்டால் அவர்களுக்கு சிலை, மேலும் திருமணம் நடக்க வேண்டிக் கொண்டு சித்தர் ஆசியால் நிறைவேறி இருந்தால் கல்யாண கோலத்தில் சித்தரை வணங்குவது போன்ற சிலைகள் என பல்வேறு சிலைகளை இந்த ஆலயத்தில் பார்க்க முடிகிறது. இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு அதிசயம் நமது சுதந்திர போராட்ட காலத்துக்கு பிறகு நடந்த நிகழ்வு. போலீஸ் பாதுகாப்பு பணியில் அரசு அதிகாரியாக வேலை பார்த்த ஒருவர் இங்கு வந்திருக்கிறார். இவர் தனது உடலில் ஏற்பட்ட பூச்சிக்கடியினால் உண்டான புண்ணை போக்கிக் கொள்ள தூக்காச்சி குப்பண்ணசாமியிடம் மனமுருகி வேண்டியுள்ளார். அவர் வேண்டுதலுக்கு செவிசாய்த்திருக்கிறார் குப்பண்ணசாமி. இவரின் உடலில் ஏற்பட்டிருந்த புண் சில நாட்களிலேயே காணாமல் போயிருக்கிறது. தன் உடலில் ஏற்பட்டிருந்த புண்கள் காணாமல் போன சந்தோஷத்தில் தனக்கு அரசாங்கம் அளித்திருந்த அந்த சுதந்திர காலத்து தொப்பியை தன்னுடைய அடையாளமாக சாமிக்கே அதை மரியாதையுடன் மாட்டி அழகு பார்த்து அவருக்கு சல்யூட் செய்து வணங்கி சென்றிருக்கிறார். இன்றளவும் அந்த அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட போலீஸ் தொப்பி குப்பண்ணசாமி மக்கள் அனைவரையும் காக்கும் காவல் தெய்வமாகவும் காவல் அதிகாரியாகவும் காட்டி பிரதிபலிக்கின்றன. இதுபோன்று தனக்கு போலீஸ் வேலை கிடைத்தால் சிலை வைக்கிறேன் என வேண்டிக் கொள்ள அந்த வேண்டுதலை குப்பண்ணசாமி நிறைவேற்றிவிட அவர் தனது சிலையையும் கோவிலில் நிறுவியுள்ளார். ஆடு மாடுகளை ஏதாவது விஷப்பூச்சிகள் தீண்டிவிட்டால் அதற்காக குப்பண்ணசாமியிடம் மக்கள் வேண்டிக் கொண்டு அதற்கு நேர்த்திக்கடனாக ஆடுகளை போன்று சிலர் சிலையாக நிறுவியுள்ளனர். தனது பிள்ளைகளுக்கு உடலெங்கும் தடிப்பு தடிப்பாக வந்துவிட எந்த டாக்டரிடம் சென்று வைத்தியம் பார்த்தும் அது தீராமல் போக குப்பண்ணசாமியிடம் வந்து வேண்டி தீர்த்தவாரி நீரை குடித்து வேப்பிள்ளை நீர் அருந்தி அது காணாமல் போனதையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்.
மக்கள் நம்பிக்கையோடு குப்பண்ணசாமியை வணங்கி திருநீறு பெற்று தீர்த்தவாரி நீரை மேலே தெளிக்க பாவங்கள் விலகப் பெற்றும் செல்கின்றனர். அனைத்து தெய்வங்களையும் தன்னுள் கொண்டது கோமாதா என முழுமையான நம்பிக்கையுடன் வாராவாரம் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோயிலில் கோபூஜையை நடத்தி வருகிறார்கள். மாடுகளை குளிப்பாட்டி பொட்டு வைத்து ஆடையை உடுத்தி மாலையிட்டு அவற்றை கோயிலின் முன்னே நிறுத்தி சூரிய உதயத்திற்கு முன்பாக ஆரம்பித்த யாக பூஜைகள் சுற்றுப்புற கிராமத்து மக்கள் வந்து வணங்க மிகவும் சிறப்புடன் நடைபெறும் அந்த அதிசய காட்சி அந்த குப்பண்ணசாமியே உடனிருந்து நடத்துவதாக மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். நமது குழுவினர் விடிய விடிய குப்பண்ணசாமியின் கோயிலில் தங்கி அந்த கோமாதா பூஜையை மக்கள் பார்த்து பயன்பெறும் அனைத்து செல்வங்களையும் அந்த குப்பண்ணசாமி வழங்கிவிடவும் மக்களுக்காக வேண்டிக் கொண்டும் வந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் 60 வேளம்பாளையம் கிராமத்தில் தூக்காச்சி என்ற பகுதியில் அமைந்திருக்கும் குப்பண்ணசாமியின் கோயிலை பற்றியும் அங்கு பாம்பு கடியுடன் வரும் மக்கள் பாம்பு விஷயத்திலிருந்து மீண்டு குணமடைந்து செல்வதையும் தான் தற்போது நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். இந்த சித்தர் கோயிலின் எதிரே ஒருபுறம் தலைவிருட்சமாக துரட்டி மரம் அமைந்துள்ளது. இந்த துரட்டி மரத்தில் வழக்கமாக குழந்தை வரம் கேட்டு குப்பண்ணசாமியிடம் வந்தவர்கள் தங்களுக்கு பிறக்கப் போகும் பிள்ளைகளுக்கான தொட்டிலை முன்னமே சித்தரை வேண்டி கேட்டு தொங்கவிட்டு செல்கின்றனர். குழந்தை பேறு ஏற்பட்டு பிள்ளைகள் பிறந்த பிறகு கோயிலுக்கு வந்து பிள்ளைகளின் சிலைகளை வைத்து சித்தரை கும்பிட்டு நன்றி செலுத்தும் வடிவில் சிலைகளை நிர்மாணித்து விட்டு சென்றுள்ளனர். மேலும் தங்களது வயலில் நல்ல விளைச்சல் ஏற்பட்டு பயிருக்கு எந்த கேடும் நேராமல் காத்து பயன் தர சித்தர் குப்பண்ணசாமியிடம் வேண்டிக் கொண்டு இந்த துரட்டி மரமான ஸ்தல விருட்சத்திலே கட்டி தொங்கவிட்டுள்ளனர். குப்பண்ணசாமிக்கு சுத்தமான நீராட்டு, பூக்களால் சுரக்கப்பட்ட பாலில் அபிஷேகமும், சுத்தமான சந்தனம், சுத்தமான விளக்கெண்ணெய், தேன் என சுத்தமான பூஜை அபிஷேக பொருட்களால் பூஜை செய்வதால் மூலவரின் விக்கிரகத்தின் மேல் படியும் மெல்லிய லேயர்ஸ் புரோபயாட்டிக் பாக்டீரியா இருப்பதாகவும் இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தேன், அது அறிவியல் பூர்வமான உண்மை எனவும் சொல்கிறார். அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள்கள் சுத்தமான நாட்டு மாட்டு பால், கலப்படம் இல்லாத சந்தனம், சுத்தமான நல்லெண்ணெய் மற்றும் மீதி இருக்கக்கூடிய அபிஷேக பொருள்கள்லாம் கலப்படம் இல்லாமல் சுத்தமான பொருள்கள் கொண்டு தான் நம்ம தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அதை இந்த கோயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டுகிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்படி சுத்தமான பொருள்கள் கொண்டு அந்த தெய்வத்துக்கு மூலவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது கன்வியூஸாக எல்லா பொருளுமே எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கணும். அப்படி பொருள்களை கொண்டு நம்ம தினசரி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தெய்வத்து மேலே ஒரு லேயர் மாதிரி படியும். அந்த லேயர் எடுத்து கொண்டு போய் இப்படி எடுத்து அந்த லேயரை எடுத்து கொண்டு போய் இன்றைக்கி நவீன லேபில் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது அந்த லேயரில் இருக்கும். அந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா என்ன பண்ணும்னா நம்ம அந்த அபிஷேகம் பண்ண வரக்கூடிய தீர்த்தத்தை நம்ம வாங்கி சாப்பிடும்போது அந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா நம்ம உடலுக்குள்ளே போகும். அந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா என்ன பண்ணணும் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்கன்னா ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா நம்ம உடம்பு இம்யூனிட்டி சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இதன் பயனாக கேன்சர், குழந்தையின்மை போன்ற வியாதிகள் விலகுவதாகவும் கூறுகிறார். இது மட்டுமன்றி 2011 1008 மாடுகள் வைத்து மிகவும் பிரம்மாண்டமான கோபூஜை நடத்தியதாகவும் 30,000க்கும் மேல் மக்கள் வந்து கோபூஜையில் பங்கு கொண்டு பலன் பெற்றார்கள் என்றும் கோயிலின் பூசாரி நமக்கு சில விளக்கங்களை கூறினார். சித்தர்கள் வாழ்ந்த நம் புனித பூமியில் இன்றும் மக்களுக்கு சித்தர்கள் அருள் புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாம்பு கடித்தவர்களை காப்பாற்றி வரும் குப்பண்ணசாமியும் இன்றளவும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். இதுவரை நாம் பார்த்து வந்த குப்பண்ணசாமியின் ஆலயத்தில் உள்ள சிலைகளின் எண்ணிக்கையை பார்த்தாலே எத்தனை பேர் பாம்பு மற்றும் விஷஜந்தின் கடியிலிருந்து மீண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிந்துவிடும். இதனைத் தொடர்ந்து மழையை பொழிய வைக்கும் சக்தி படைத்த அதிசய ஓலைச்சுவடியை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இறந்த பின்பும் வியர்த்த சித்தரின் உடல், மழை பெய்ய வைக்கும் சக்தி படைத்த ஓலைச்சுவடி.
மழை பெய்ய வைக்கக்கூடிய சக்தியுள்ள அபூர்வ வகை ஓலைச்சுவடி ஒன்றை பற்றி கேட்ட பொழுது நமக்கு வியப்பாகவும் வினோதமாகவும் இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் உள்ள கிராமம் அடையக்கருங்குளம். இங்குள்ள நாராயண சுவாமி திருக்கோவிலில்தான் மழை பெய்ய வைக்கக்கூடிய அபூர்வ வகை சக்தி படைத்த ஓலைச்சுவடிகள் இருக்கிறது. எந்த ஊரில் மழை பெய்ய வேண்டுமோ அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் நாராயண சுவாமி கோயிலுக்கு சென்று இந்த ஓலை சுவடிகளை பாடிவிட்டு தங்கள் ஊருக்கு திரும்பும் முன்பே மழை பெய்துவிடும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை தங்கள் ஊரில் மழை பெய்ய வேண்டும் என்று ஓலை சுவடி பாடிவிட்டு வந்த உடனேயே திடீரென்று கனமழை கொட்டி தீர்த்ததாகவும் ஆற்றில் கூட வெள்ளம் கரை புரண்டு ஓடியதாகவும் தான் கண்ணால் கண்ட அதிசயத்தை நம்மிடம் பகிர்ந்து நமது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தினார் ஒரு பெரியவர். அடையக்கருங்குளம் கிராமத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது வெட்டிக்குளம் என்ற சிறிய கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த அகத்தீஸ்வரன் பலமுறை நாராயண சுவாமி கோயிலுக்கு சென்று ஓலை சுவடியை பாடிவிட்டு தங்கள் ஊரில் மழை பெய்ய செய்து வறட்சியை போக்க உதவி இருக்கிறார். தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கத்தால் வெட்டிக்குளம் பகுதி மிகவும் வறட்சியாக காட்சியளிக்கிறது. அகத்தீஸ்வரனை நாராயண சுவாமி கோயிலுக்கு அழைத்துச் சென்று ஓலைச்சுவடியை பாட வைத்து இந்த ஊரில் மழை பெய்கிறதா என்பதை அறியும் ஆர்வம் நமக்கு ஏற்பட்டது. நினைத்த உடனேயே ஓடிச் சென்று ஓலைச்சுவடியை படித்துவிட முடியாதா? ஆற்றுவாரி என்று அழைக்கப்படும் அந்த ஓலைச்சுவடியை படிக்கப் போகும் பொழுது சில நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை முதலில் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் அகத்தீஸ்வரன். இந்த ஆற்று வாரியை படிக்கிறதுக்கு நாங்கள் போகும்போது ரொம்ப சுத்தம் பத்தத்தோடு போவோம். உதாரணமாக அந்த இறைவனை நினச்சிக்கிட்டே போவோம். அங்கே போகும்போதே எங்களுக்கு அந்த ஏடை கேட்கும்போதே அந்த மக்கள்லாம் அப்படியே வரிசையாக அமர்ந்திருப்பாங்க. அந்த ஊர் மக்கள் பூரா அமர்ந்திருப்பாங்க. எங்கிட்ட ஏடை கையில் கொடுப்பாங்க. நாங்கள் படிக்க ஆரம்பித்த உடனே அவங்க கண்கள்லேருந்தே கண்ணீர் வழியும். அவ்வளோ அருமையான அந்த வரியை அவர் எழுதியிருப்பார். அதை படிக்க படிக்க எங்களுக்கும் ஆனந்தமாக இருக்கும். அதோட இறைவன் அருளும் அங்கே கலந்துருக்கும். அதனால் அதை படித்த உடனே நிச்சயமாக மழை பெய்யுங்க. அதை கண்கூடாக நாங்கள் பார்த்தவங்க. எந்த ஊருக்கு மழை பெய்ய வேண்டுமோ அந்த ஊரில் உள்ளவர்கள் அடையக்கருங்குளம் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள சில பெரியவர்களிடம் தாங்கள் ஏடு படிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைப்பார்களாம். அவர்கள் குறிப்பிடும் நாளில் சென்றால் ராமநாத கவிராயர் பாடிய ஆற்றுவாரி என்ற ஏட்டை எடுத்து தருவார்களாம். மிகவும் பக்திமயமான ஒரு மனநிலையில் இவர்கள் ஏடு படிக்க அமரும் பொழுது அடையக்கருங்குளம் கிராமத்தை சேர்ந்த மக்களும் இவர்களுக்கு ஆதரவாக ஏடு படித்து முடிக்கும் வரை அமர்ந்திருப்பார்களாம். ஆற்றுவாரி ஏட்டில் உள்ள 81 பாடல்களையும் பாடி முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பும் முன்பே மழை பெய்துவிடும் என்பது இவர்களது நம்பிக்கை. இந்த ஏடு படித்து மழை பெய்ய வைப்பது பல தலைமுறைகளாக நடந்து வரும் வழக்கம். ஆற்றுவாரி என்று அழைக்கப்படும் இந்த பாடல்களை ஏட்டில் எழுதியவர் ராமநாத கவிராயர். பல இடங்களை கடந்து இறுதியாக தான் அடையக்கருங்குளம் கிராமத்தில் உள்ள நாராயண சுவாமி கோயிலுக்கு வந்து சேர்ந்துள்ளது இந்த அபூர்வ சக்தி படைத்த ஏடு. இந்த கோயிலுக்கு உள்ள ஏடை 120 வருஷத்துக்கு முன்னால் அந்த ராமநாத கவிதை எழுதினார். எழுதின உடனே அதை குற்றாலத்தில் இருந்து அப்படி ஒவ்வொரு இடமா இவங்க இங்கே உள்ள பெரிய ஆட்கள் வாங்கி இந்த கோயிலில் வச்சாங்க. ஐயா, இது படித்தா மழை பெய்யும், அதனால் இதை எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீங்கள் மிகுந்த பக்தியோடு உள்ள ஆட்கள், அதனால் உங்கள்கிட்ட இதை நாங்கள் ஒப்படைக்கோம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. எந்த காசும் வாங்கலையா. அந்த ஏடு இன்னைக்கு
மழை பெய்யுது, அந்த படித்தா மழை பெய்யுது, அதை படிக்கும்போது பக்தியாக இருந்தால் நம்ம குடும்பம்லாம் செழிக்கும். அப்படிப்பட்ட சிறப்புடையதான் இந்த ஏடு. சாதாரணமாக இந்த ஏட்டை அந்த ஊர்க்காரர்கள் எல்லோருக்கும் கொடுத்து விட மாட்டார்களாம். ஏட்டை பற்றி அறிந்தவர்களுக்கும் அதை படிக்க தெரிந்தவர்களுக்கும் தான் அந்த ஏட்டை கொடுப்பார்களாம். இந்த ஏட்டுக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. ஆனால் ஏடை லேதுலேருந்து ஊருக்காரங்க கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது நல்லா படிக்கக்கூடியவங்க, இப்போ ஏடுகளை பற்றியே சிலருக்கு தெரியாது. அந்த ஏடுகளில் புள்ளி வச்சு எடுத்துருக்கோம், அந்த புள்ளி வைக்காத எடுத்துருக்கோம், கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அதை படிக்கக்கூடியவங்க படித்தா மட்டும்தான் அந்த ஏடில் உள்ள அப்படியே படித்து முடித்த உடனே எங்கே படிக்குமோ அங்கே இல்லை, எந்த ஊருக்காரன் படிக்கானோ அந்த ஊருக்கு தான் பழகும். ஏடு படித்தால் மழை வரும் என்பதை அகத்தீஸ்வரன் கூட முதலில் நம்பவில்லையா? இவரது முன்னோர்கள் கூறிய அறிவுரையை மறுக்க முடியாமல் பல இளைஞர்களை தன்னுடன் துணைக்கு அழைத்துக் கொண்டு பலவிதமான சந்தேகங்களுடன் ஏடு படிக்க சென்றிருக்கிறார் இவர். முதலாக தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஏடு படிக்க ஆரம்பித்திருக்கிறார் அகத்தீஸ்வரன். அந்த ஏடை அப்படியே திருப்பி பக்கம் அப்படி திருப்பின உடனே இது ராமநாத கவிராயரால் எழுதப்பட்டது இத்தனாவது வருஷத்தில் அப்படி சொல்லி ஆடியிருக்காங்க. 1000 சொச்சத்தில் களி செல்லான்ன்றது கொல்லம் வருஷம் 1000 சொச்சம்னு அதில் இருந்தது. அதை அப்படியே வாசிச்சுட்டு அவருடைய இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு போற்றி பாடல் ஒன்று எழுதியிருந்தாங்க. அதை வாசிச்சுட்டு எல்லோரும் அமைதியாக உட்காந்தாங்க. நானும் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்களே, அந்த இறைவன் மேலே ஒரு பக்தி வந்தது. என்ன செய்ய, சரி வாசித்துருவோம், நமக்கு வாசிக்கிறதுக்கு இறைவன் சக்தியை கொடுத்துருக்கானே, வாசிப்போன்னு வாசித்தேன். எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அவன் 4 மணி நேரமும் அப்படியே யாரும் அந்த இருந்த இடத்த விட்டு அசையலைங்க. யாரும் வெளியே போகணுங்க என்ன இல்லை, சின்ன பிள்ளைகள்லாம் வரல. எல்லாமே கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பித்து நாங்கள் 3:15 வரை, ஏன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் ரெஸ்ட் போட்டிருப்போம், 3:15 வரை ஆச்சு. அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள பெரிய ஆட்கள் நாங்கள் ஏட்டில் எதுவும் தப்பு வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப மைனூட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இறைவன் எந்த தப்பு இல்லாமல் வாசிக்க வச்சுட்டான். 4 மணி நேரம் இடைவிடாமல் தொடர்ந்து ஏடு வாசித்து விட்டு தன் கிராமத்திற்கு திரும்பி இருக்கிறார். ஏடு படித்து முடிந்தவுடன் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை இயல்பாகவே அகத்தீஸ்வரன் மனதில் தோன்றியிருக்கிறது. அதுபோலவே இவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பியவுடன் மழை பெய்திருக்கிறது. வாசித்து முடித்த உடனே திரும்ப எல்லாரும் அந்த ஏடுகளுக்கு பூசை பண்ணி அப்படியே கொண்டு போய் ஐயா காலடியில் வைக்காங்க. காலடியில் வச்ச உடனே நாங்கள் எல்லோரும் திரும்பியும் தீபாவளி நடக்கு, எல்லோரும் கீழே விழுந்து கும்பிட்டு முடித்து எல்லோரும் அப்படி ஊருக்கு வரோம். அந்த அனுபவத்தில் வரும்போது கொஞ்சம் அந்த போகும்போது இருக்க இல்லாமல், அந்த தேவையில்லாத எண்ணம் இல்லாமல் கொஞ்சம் தேவையான எண்ணமும் எங்களுக்கு மனசில் வந்தது. ஆகா, ஒருவேளை மழை பெய்யும், எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல ஆரம்பித்தேன். என் நண்பர்களும் உடனே பார்த்தாங்க, சரி இவனை ஏதோ சொல்லுதான், நம்மளும் கேட்டுக்கிடுவோமேன்ட்டு எல்லாரும் கேட்டு அப்படியே ஊருக்கு வந்தோம். எங்கள் ஊருக்கு அதற்கு பின்பு தங்கள் கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டால் ஏடு படிக்கும் வழக்கம் தொடர்ந்திருக்கிறது. அபூர்வ சக்தி படைத்த ஏடை பற்றி நாம் கேள்விப்பட்ட தகவல்களும் அதன் வரலாறும் உடனடியாக அந்த ஏடை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை நமக்கு ஏற்படுத்தியது. அடையக்கருங்குளம் கிராமத்தை நோக்கி ஏடு படிக்கும் அகத்தீஸ்வரனுடன் பயணமானோம். சிறிது நேரத்தில் அடையக்கருங்குளம் கிராமத்தை அடைந்தோம். பின்பு அபூர்வ சக்தி படைத்த ஏடு வைக்கப்பட்டிருக்கும் நாராயண சுவாமி கோயிலுக்கு சென்றோம். மிகவும் பழமை வாய்ந்த நாராயண சுவாமி கோயிலில்தான் உண்ணாசாமி என்ற சித்தர் தங்கியிருந்து மக்களுக்கு பல அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்திருக்கிறார். கோயிலின் ஒரு பகுதியில் உண்ணாசுவாமி பயன்படுத்திய கட்டிலும் மர நாற்காலியும் வைக்கப்பட்டிருக்கிறது. நாற்காலியின் மேல் உண்ணாசாமி போட்டிருந்த ருத்ராட்ச மாலை இருந்தது. பல பட்டு சால்வைகளும் நாற்காலியில் கிடந்தன. நாற்காலியின் மீது ஒரு பெரிய தட்டில் அபூர்வ சக்தி படைத்த ஏடு வைக்கப்பட்டிருந்தது.
கடவுளுக்கு இணையான பூஜைகள் இந்த ஏட்டிற்கும் உண்ணா சித்தர் உபயோகித்த பொருட்களுக்கும் செய்யப்படுகின்றன. இங்கு வசித்து வந்த உண்ணாசாமி பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பானை தீர்த்தம் நீர்வீழ்ச்சிக்கு சென்று குளித்துவிட்டு வருவதை வழக்கமாக செய்திருக்கிறார். இந்த அடையக்கரங்களத்தை கூட உண்ணாமலை சாமின்னு ஒரு சித்தர் வாழ்ந்தார். இவர் எப்பொழுதுமே இங்கேருந்து பானதீர்த்தத்துக்கு போய் குளிக்க போவார். அந்த பானதீர்த்தம் ரொம்ப தூரம் இருக்குது. ஆனாலும் இவர் வேகமாக நடந்து சீக்கிரமாக வந்துடுவார். ஏன்னா அது சித்தர்கள் கால் நிலத்தில் படாதும்பாங்க. இந்த பகுதியை ஆண்டு வந்த ஜமீனுக்கு இவர் மீது நம்பிக்கையும் பக்தியும் ஏற்படுவதற்கு பல சம்பவங்கள் கூறப்படுகிறது. ஒரு முறை ஜமீன்தார் வேட்டைக்கு செல்லும் பொழுது எதிரில் உண்ணாசாமி வந்திருக்கிறார். அன்று ஜமீன் வேட்டையில் எந்த விலங்கு கிடைக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார். உண்ணாசாமி கூறியபடி நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு உண்ணாசாமியை அடிக்கடி சந்தித்திருக்கிறார் ஜமீன். தன் கோரிக்கைகளையும் குறைகளையும் முறையிட ஜமீனின் அனைத்து கோரிக்கைகளையும் குறைகளையும் தீர்த்து வைத்திருக்கிறார் உண்ணாசாமி. தனக்கு பல நன்மைகள் செய்த உண்ணாசாமிக்கு நன்றி கடனாக தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஜமீன். ஜமீனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உண்ணாசாமி ஜமீனிடம் இருந்த கிராமத்தை இந்த ஊர் மக்களுக்கே எழுதி கொடுக்கும்படி சொல்ல, அதுவரை ஜமீனுக்கு சொந்தமாக இருந்த இந்த கிராமம் ஊர் மக்களுக்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பொதுவிடையான்பட்டி என்ற இந்த கிராமத்திற்கு இருந்த பெயர் மேலும் பல பெயர்களாக மாறி இப்பொழுது அடையக்கருங்குளம் என்று அழைக்கப்படுகிறது. உண்ணாமலை சாமி அந்த கிராமத்தை ஜமீன்தார்ட்டிருந்து வாங்கி கொடுத்தார். அதுக்கு பொதுவுடையாம்பட்டின்னு அது முன்னால் பேர். அந்த பொதுவுடையாம்பட்டியை இதை சாமியார்பட்டியாக மாற்றி அந்த இப்போ இருக்க அடையக்குரங்குளமா இன்றைக்கி மாறி இருக்கு. அதை மாற்றி கொடுத்தவர் அந்த உண்ணாமலை சுவாமி தான். உண்ணாசாமி இந்த கிராமத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகளை மக்களுக்கு செய்திருக்கிறார். நிறைய நோயாளிகளை குணப்படுத்தியதுடன் பார்வையற்ற ஒரு சிறுமிக்கு கண் பார்வையும் அளித்திருக்கிறார். அவர் வடமலைப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகிறாரு. அது பக்கத்தில் பொட்டலில் சில நல்ல காரியங்கள் செய்தார். பொட்டலில் பொட்டல்லாம் உங்களுக்கு தெரியும், அது புல் கூட இருக்காது, அதான் பொட்டல். அந்த பொட்டக்காடை இது பெரிய பூமியாக பொன் விளையும் பூமியாக மாறும்னு சொன்னார். அப்படி மாறிச்சு அந்த பூமி அப்படின்னா 1952 காமராஜர் ஒரு அணையை கட்டுதார், மணிமுத்தாறு அணையை. அந்த அணை கட்டும்போது அந்த இடம் பாசன வசதி பெறுது. பாசன வசதி பெற்றோன்னா இப்போ பொட்டல் நஞ்சக்காடாக மாறி இருக்கு. ஆக அவருடைய வாக்கு பலிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளை நிறைய பேரை குணப்படுத்தினார். கண் தெரியாத ஒரு பையனுக்கு கூட கண்ணை தெரிய முடியாது செய்தார். அப்போ அவருக்கு 2 கண்ணுக்கு ஒரு கண்ணு தெரிஞ்சது. எப்பா ஒரு கண்ணு அவன் மேசையில் அடிபட்டு போயிட்டுது, இன்னொரு கண்ணு தான் இந்த மாதிரி வந்தது, வைசூரியில் வந்தது, அதனால் ஒரு கண்ணு கட்டாயம் தெரியும்னு சொல்லி அவர் கண்ணு தெரிய வச்சவர். ஒரு முறை இவரை தரிசிக்க வந்த கிரி இவரின் ஆசீர்வாதத்தால் இந்தியாவின் ஜனாதிபதியாகவும் உயர்ந்திருக்கிறார். வடமலைப்பட்டியில் வைத்து உண்ணாசாமி இறப்பதற்கு முன்பாக தன்னை எங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை கூறிவிட்டுத்தான் மறைந்திருக்கிறார். அவர் இறந்த பொழுது அவரை சுற்றி உள்ள எல்லா அசையும் பொருட்களும் சிறிது நேரம் அசைவற்று நின்று விட்டதா. அவர் வடமலைப்பட்டியில் இறக்கும்போது அவர் சொல்லுறாரு, என்ன அப்படியே கொண்டு அடக்கம் பண்ணியிருக்கப்பான்னு சொல்கிறாரு. அப்படி வடமலைப்பட்டியில் இறக்காரு. அந்த நேரங்களில் ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அசையும் பொருள் கூட அசையாமல் நிற்கிது. ஒரு சித்தருக்கு அதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் மக்கள்லாம் கண்ணீர் சிந்தாங்க. வடமலைப்பட்டி மக்கள்லாம் அப்படி கண்ணீர் சிந்து அவரை அங்கேருந்து தூக்கிட்டு வராங்க. வடமலைப்பட்டியில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் உண்ணாமலை சாமியின் உடலை மக்கள் தூக்கி வந்திருக்கிறார்கள். அவரை அடக்கம் செய்யும் வரை அவரது உடல் வியர்த்தவாறு இருந்ததை இப்பொழுதும் ஆச்சரியம் தாங்காமல் விவரித்தார் அகத்தீஸ்வரன். அவர் அங்கேருந்து தூக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 20 கிலோமீட்டர் தூரமும் அவருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்குது.
விசிறி வச்சு வீசிக்கிட்டே வராங்க. ஒரு மனுஷன் செத்து போனால் வேர்வை வராது, ரத்த ஓட்டம் நின்றும் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் சித்தர், அவர் உடம்புலேருந்து வேர்வை வந்துக்கிட்டே இருந்தது. அடக்கம் பண்ண பிறகும் வேர்வை வந்தது. உண்ணாமலை சாமியின் அபரிமிதமான சக்தி இப்பொழுதும் இந்த கிராமத்தை காப்பதாக நம்பப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் அடைக்கருங்குளம் கிராமத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது வெட்டிக்குளம் என்ற கிராமம். இங்குள்ள நாராயணசுவாமி திருக்கோவிலில் உள்ள மழையை பொழிய வைக்கக்கூடிய அபூர்வ சக்தி படைத்த ஓலைச்சுவடியை பற்றித்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாராயண சுவாமி கோவிலில் பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கும் நிகழ்வும் நடந்து வருகிறது. பல ஆண்டுகளாக அருள்வாக்கு சொல்லி வருகிறார் ஹரிகிருஷ்ணன். ஊருக்கு நடக்கப் போகும் நன்மைகள் தீமைகள் எதுவாக இருந்தாலும் இவர் அருள்வாக்கின் போது சொல்லிவிடுவாரா? ஊருக்கு இப்போ எல்லா நடந்தும் சொல்லுவார், சின்ன மாதிரி நடக்கும், அது ஒரு நன்மை துன்மை எதனாலுமே அவர் சொல்லிடுவார். நானே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் என்னையே சொல்லுவார். அதுமாதிரி கோயிலில் ஒரு அசைவம் சாப்பிட்டு இருந்தால் அந்த கணக்கு நடக்கும்போது இவன் அசைவம் சாப்பிட்டு வந்திருக்கான், இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. போய் சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க. தனக்கு நாய் கடித்ததினால் ஏற்பட்ட விஷத்தையே இவர் மீது இறங்கும் நாராயண சுவாமி முறித்து விட்டதாக கூறினார் ஹரிகிருஷ்ணன். ஓட்டுருப்பெல்லாம் நாய் கடிச்சிட்டு, நாய் கடிக்கும்போது சாமியே வரக்கூட கோயில் மேலதெல்லாம் சேர்த்த கூடாதுனாங்க. போய் மருந்து சாப்பிட்டேன். இங்கே திருவிழாக்கு வந்துட்டு 5 நாள் இல்லை, வந்த நாள் பானக்காரெல்லாம் குடிச்சிருக்கேன். பானக்காரன் கூட மேலதெல்லாம் எல்லாம் குடிச்சாச்சு, சுறுசுறுன்னு வேற்றுது. ஒரு ஆள் ஒரு கிறிஸ்டின், அவர் தான் பார்த்தாரு, எனக்கு மாமா பரமதேசில் யாவனோடார் ஒரு பேர். அவர்கிட்ட போய் கை காமிச்சோம். நீ கும்பிடு தெய்வத்தை நல்லா கும்பிடுப்பா, உனக்கு விஷமே இல்லைன்ட்டு 5 நாளே. இப்போ இது மருந்து சாப்பிடே இல்லை. பல அரசு அதிகாரிகள் இங்கு வந்து அருள்வாக்கு பெற்ற பின்பு பல உயர்ந்த பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். ஹரிகிருஷ்ணன் அருள்வாக்கு சொல்லும் நிகழ்வே மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. சாதாரணமாக அவர் அணிந்திருக்கும் உடையை களைத்துவிட்டு ஒரு சால்வையை கட்டிக்கொள்கிறார். பின்பு பல சால்வைகளை உடம்பில் துண்டு போல போட்டுக்கொள்கிறார். பின்பு பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த காப்புகளை 2 கைகளிலும் அணிந்து கொள்கிறார். முண்டாசு தலையில் கட்டிய பின்பு பிரம்பு கையில் கொடுக்கப்படுகிறது. ஹரிகிருஷ்ணன் அருகிலேயே ஒருவர் இடுப்பில் பல மணிகளை கட்டிக்கொண்டு ஆடுகிறார். ஆணி செருப்பை அணிந்து கொண்டு அருள்வாக்கு சொல்வதற்கு தயாராகிறார் ஹரிகிருஷ்ணன். பலவித குறைகளுடனும் கோரிக்கைகளுடனும் வரும் பக்தர்கள் அருள்வாக்கு கேட்டுவிட்டு நம்பிக்கையுடன் செல்கின்றனர். நாராயண சுவாமி கோயிலின் தினசரி நிகழ்வுகள் முடிந்தவுடன் ஏடு படிக்கும் விபரத்தை முறைப்படி அதற்கான பொறுப்பான ஆட்களின் அனுமதி பெற்றார் அகத்தீஸ்வரன். மூலவருக்கு பூஜைகள் முடிந்த பின்பு உண்ணாமலை சாமியின் கட்டில் மற்றும் நாற்காலிக்கும் கற்பூரம் காட்டப்படுகிறது. பின்பு நாற்காலியில் இருக்கும் ஏட்டிற்கும் கற்பூரம் காட்டிய பின்பு அந்த ஏட்டை எடுத்து அகத்தீஸ்வரனிடம் கொடுத்தார் பூசாரி. அகத்தீஸ்வரனுடன் இன்னும் சிலரும் சேர்ந்து கொண்டனர். முதலில் கணபதி துதி பாடப்பட்டது. அதற்கு பின்பு ஓலைச்சுவடியை பிரித்து அதில் உள்ள பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். மிகுந்த இலக்கிய ரசனையுடனும் அழகான ஓமைகளுடனும் எழுதப்பட்ட ஆற்றுவாரி பாடல்களை தொடர்ந்து பாட ஆரம்பித்தார்கள். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றுதித்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால். நேரம் கடந்து கொண்டிருந்தது. சிறிது கூட களைப்பு இல்லாமல் ஆற்றுவாரி பாடல்களை பாடுவதை தொடர்ந்து கொண்டிருந்தனர்.
பொதிகை மலையில் மழை பெய்ய தொடங்குவதிலிருந்து ஆரம்பிக்கும் பாடல்கள், மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள், வெள்ளம் கடக்கும் பகுதிகள், செல்லும் திசைகள், அதில் மிதக்கும் மலர்கள், இறுதியாக கடலில் கலப்பது வரை அழகாக ஆற்றுவாரி நூலில் சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ந்து 4 மணி நேரம் ஏடு படிக்கப்பட்டு அதில் உள்ள 81 பாடல்களையும் நிறைவு செய்தார்கள். பின்பு ஏடை கோயில் பூசாரியிடம் ஒப்படைக்க மீண்டும் அதற்கான பகுதியில் வைக்கப்பட்டது அந்த அபூர்வ சக்தி படைத்த ஏடு. இங்கிருந்து சில மணி நேரத்தில் ஏடு பாடிய அகத்தீஸ்வரன் ஊருக்கு போய்விடலாம். அதற்குள் மழை பெய்து விடுமா அல்லது ஒருவேளை தாமதமாகுமா? சற்று முன்பு வரை மழை பெய்வதற்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் வெயில் அடித்த கிராமம் ஏடு படித்த சில மணி நேரங்களுக்குள் மழை பெய்வது எப்படி சாத்தியம் என்ற குழப்பத்துடன் நம் பயணம் தொடர்ந்தது. சில கிலோமீட்டர் பயணம் செய்யும் பொழுதே நாம் எதிர்பாராத விதமாக நாம் போகும் வழியிலேயே மழை தூரத் தொடங்கியது. நம்மால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. தூறலில் நனைந்தவாறு அகத்தீஸ்வரனின் ஊருக்கு சென்றோம். அங்கும் மெதுவாக மழை தூறிக் கொண்டிருந்தது. மழை தூறலில் நனைந்து கொண்டிருந்த தனது ஆடுகளை நனையாத பகுதியில் கட்டத் தொடங்கினார் அகத்தீஸ்வரன். ஏடு படித்ததால் மழை பெய்து விட்ட சந்தோஷத்தை அவர் முகத்தில் பார்க்க முடிந்தது. நாம் வியப்புடன் அங்கிருந்து புறப்பட்டோம். இன்று நாம் பார்த்த இந்த 2 நிகழ்வுகளுமே விசித்திரங்கள் நிறைந்ததாக இருந்தது. பாம்பு கடித்தவர்களை காப்பாற்றும் குப்பண்ணசாமி கோவில் அந்த கிராமத்தில் மட்டுமே இல்லாமல் பல்வேறு கிராமங்களில் இருந்தால் இன்னும் கூடுதலாக மக்கள் உயிர் பிழைப்பார்கள். இதுபோன்று மேலும் பல விசித்திரங்கள் நிறைந்த நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.